சர்வகுருப்பியோ நமக. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எதிர்வரக்கூடிய 2026 ஒரு வித்தியாசமான ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்றும் சந்தேகமே இல்லை. ரொம்ப வித்தியாசமெல்லாம் இருக்காது சார். இது வரைக்கும் நம்ம பார்க்காததா 40 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கோம். எவ்வளோ வித்தியாசங்களை பார்த்துட்டோம், எவ்வளோ ஏற்றத்தாழ்வுகளை பார்த்துட்டோம். அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா ஓவராலாக நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடியதாகவும் கெட்ட விஷயங்களும் சேர்ந்து நடக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். இந்த 4 ராசிகள் சார், அதில் ரொம்ப அதீதமாக சொல்லக்கூடிய ராசி அப்படின்னா இந்த 2026 நிச்சயமாக 25 விட இன்னும் நல்லா இருக்கும், மேன்மையாக இருக்கும்னு சொல்லக்கூடிய 4 ராசிகளில் முதல்ல வர்றது மிதுனம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது சார். குறை அப்படிங்கிறது அவனுடைய மனசுக்குள்ளே தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு திருப்தி இல்லாத தன்மை, அந்த மாதிரி ஒரு இதை கிடைச்ச ஆஹா இன்றைக்கி நம்ம போனஸ் வந்து 20,000 ரூபா கிடச்சிருக்கு, 30 ரூபா கஷ்டம்தான் நல்லா இருந்திருக்கும். நம்ம ஒரு வெளிநாடு போகிறோம், ஒரு வாரம் தங்குறோம், 10 நாள் தங்கினா நல்லா இருந்திருக்கும். இப்படியாக எண்ணங்கள். நமக்கு வந்து காலேஜில் மார்க் கிடச்சிருக்கு, 70 மார்க் வாங்கியிருக்கோம், 80 மார்க் வாங்கினா நல்லா இருந்திருக்கும், 90 மார்க் வாங்கி நம்ம இன்னொரு 3 மார்க் 4 மார்க் வாங்கலையே அப்படின்னு இந்த மாதிரி ஏக்கங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது மிதுன ராசியில் இருப்பவர்களுக்கு. முதல் 6 மாதம் என்ன மெயினாக நம்ம பார்க்குறது சனியினுடைய பார்வை, அது 12ஆம் வீட்டுக்கு சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்கும். செலவினங்கள்லாம் நல்ல செலவினங்கள் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல செலவினங்கள் நிறைய இருக்கும். வீடு மனை வாகனம் வாங்குறது இதெல்லாம் 7ஆம் பார்வையாக சனி நம்முடைய வீட்டை பார்க்கச்சு, 4ஆம் வீட்டை பார்க்கச்சு, அது நமக்கு செலவினங்களை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அதுவே நல்ல செலவினங்கள் தான் இருக்கும். ஏன்னா குரு நம்ம வீட்டில் இருக்கார், குரு நம்ம வீட்டில் இருந்து 2ஆம் வீட்டுக்கு போனாலுமே நல்லதொரு பலனை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும் எல்லாமே. ஆனால் நாம் அதுக்கு முயற்சி எடுக்கணும். அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும். முயற்சியை எடுக்காமல் நாம் அதற்கு வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அது நடக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். முயற்சி எடுத்தால் தான் நம்ம அப்ளிகேஷன் போட்டால் தான் விசா வரும். விசா வந்தால் தான் வெளிநாடு செல்ல முடியும். அப்ளிகேஷனே போடாத நமக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இப்போ நம்ம முயற்சி எடுத்தோம்னா அடுத்து என்ன அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வீட்டில் ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருக்குது சார். அது வீடு புதுசாக கட்டலாம், அல்லது புது வீடு வாங்கலாம், அல்லது டபுள் பெட்ரூமுக்கு ட்ரிபிள் பெட்ரூம் போகலாம், அல்லது குழந்தை பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு வருஷத்தில் அதற்கான குழந்தை இருந்ததுன்னா 2வது குழந்தை, இப்படியாக வீடு எக்ஸ்பேன்ஷனுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு அப்படிங்கிறது நிச்சயமாக மேம்படக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஏன்னா ஒன்று குரு நம்ம வீட்டில் இருந்தாலுமே 7ஆம் பார்வையை 7ஆம் வீட்டை பார்க்குறார். அடுத்தது 2ஆம் இடத்துக்கு போனாலுமே 7ஆம் பார்வையாக நம்முடைய 6ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் பார்க்கச்சு 9, 10, 11, 12 9ஆம் பார்வையாக 7, 8, 9 9ஆம் பார்வையாக நம்ம 9ஆம் வீட்டையும் பார்க்குற போது மிக அற்புதமாக இருப்பதற்காக சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஒன்று என்ன ஒன்றுன்னா நம்முடைய தாய் தந்தையோ கூட இருக்கிறதுக்கு நல்லது. பெரியவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் கூட நம்ம வச்சுருந்தோம்னா மிக மிக நல்லது. அதே மாதிரி பெரியவர்களாக இருந்தால் குழந்தைகள் கூட இருப்பதற்கு விருப்பப்படுங்கள். சில இடத்துல சங்கடங்கள் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அந்த சங்கடங்கள் இருந்தாலுமே அவர்களுடன் சேர்ந்து இருப்பதற்கு பெரியவர்கள் நாம் விருப்பப்படுறது. நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்கச்சே இந்த மிதுன ராசி பார்க்கச்சே எப்படி இருக்கும் இந்த 2026 அப்படிங்கிறத வரக்கூடிய காணொலியில் தனித்தனியாக காணொலியில் பார்க்கலாம். அதனால் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிச்சு பக்கத்தில் ஒரு ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் பிடிச்சிருந்தோன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா நமக்கு பிஸ்னஸ் சனி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் சனி உட்கார்ந்துருக்கார். ஆனாலும் 7, 8, 9ஆம் பார்வையாக குரு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தன்னுடைய வீட்டை பார்க்கச்சு அந்த இடம் ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சனி இருந்தாலுமே சனி கடைசி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடியவராகத்தான் இருக்கிறார். சில கெடுதல்கள் செய்வார், நான் இல்லைன்னு சொல்லலை. கெடுதல்கள் என்னென்ன வருங்கிறதையும் பார்க்கலாம், எப்படி அதை மேனோவர் பண்ணிக்கலாம், மேக் ஓவர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இண்டிவிஜுவல் காணொலியில் பார்க்கலாம். ஆனாலும் சாதாரணமாக ஒரு பொதுவாக எடுத்து பார்க்குற போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பிஸ்னஸ் பண்ணாலுமே என்ன. எந்த மாதிரி பிஸ்னஸ், அதுவும் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட பணத்தை கண்ணால் பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்.
உதாரணத்துக்கு ஃபிலிம் எடுத்துருந்தோம்னா சின்னத்திரை பெரிய திரையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய பிஸ்னஸாக தான் இருக்கும். அதே மாதிரி அதில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் 2026 அமைந்திருக்கிறது. மிதுனராசிக்காரர்களுக்கு கையில் பணப்புழக்கம் இருக்கும், வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும், பிஸ்னஸுக்காக இருக்கலாம், படிப்புக்காக இருக்கலாம், அல்லது அஃபிஷியலாக அனுப்பக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் நாம் முயற்சி எடுத்துருக்கணும். அதே மாதிரி வீட்டை விட்டு ஏன் இப்போ வெளிநாடு செல்லும்போது தனியாக போச்சு வீட்டை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதனால் வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையும் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இருந்தாலுமே அந்த சூழ்நிலை நமக்கு நல்லதை தரக்கூடியது, அதனால் அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் தோன்றுறது. ஏன்னா அதற்கும் ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. வீட்டை விட்டு நான் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, அதுவும் இரண்டாவது பாகத்தில் அந்த சூழ்நிலை ஒரு பெரியவர்களுடைய ஆசையினால் நிச்சயமாக ஒரு நல்ல நண்பரோ அல்லது ஒரு உறவினர்களோ அவர்களால் நல்ல வழிநடத்தப்பட்டு இந்த வருடம் நமக்கு மிக சிறப்பாக அமையும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கடகராசி, ஏற்றத்தை தரக்கூடிய ராசிகள் அடுத்ததாக ஒன்று கடகராசி. கடகராசிக்கு குரு 12 இருந்தாலுமே ஒரு 3-4 மாதங்கள் கழித்து அவர் நம்ம ராசிக்கு வர்றார். அதனால் எக்ஸலண்ட்டாக இருக்கும் சார் கடகராசிக்கு வரக்கூடியது. அதுவும் 9ஆம் இடத்துல சனி, ஆனாலும் அந்த குரு வந்ததுக்கப்புறம் குருவும் அந்த தன்னுடைய வீட்டை பார்க்கறதுனால நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய வருடமாக இருக்கும். சின்ன தொழில் வியாபாரிகளுக்கு, சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கு அபரிமிதமாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தருவதற்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை 2026 வழிகோலும். சார் இது வரைக்கும் இல்லை, எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு பிஸ்னஸ் செய்வதற்கு ஒரு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கிறது. பிஸ்னஸ் அப்படி ஆல்ரெடி இருந்ததுன்னா எக்ஸ்பேன்ஷனுக்கு வழி இருக்குது. அடுத்தது நமக்கு கிடைக்கக்கூடிய உறவினர்கள் கொஞ்சம் அப்பப்போ உறவினர்கள் கொஞ்சம் ஏதாவது தப்பு பண்ணால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அவர்களால் பெரிய நன்மையோ பெரிய தீமையோ இருக்காது. இருந்தாலுமே நாம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். உறவினர்களை ஒரு கெட்ட நோக்கோடு பார்க்காதீர்கள். நல்ல அவரவர்களுடைய சிந்தனை அவரவர்களுக்கு, ஏன்னா நம்ம இருக்கிறத நல்லதாக இருந்துருவோம். அது சனியனுடைய பார்வை இருக்கிறதுனால சில சமயங்களில் நமக்கு காதுபடவே பேசலாம். அதனாலும் உறவினர்களை கடிந்து கொள்ளாதீர்கள். ஜஸ்ட் இக்னோர் தம் அண்ட் கோ, அவ்வளோதான். அடுத்தது பிஸ்னஸ் பார்த்தோம். பிஸ்னஸில் ஏற்றம் தரக்கூடிய பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நீர் நிலம் சம்பந்தப்பட்ட 2026 கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அமோகமாக இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. நம்மை வழிநடத்துவதற்கும் நமக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு சார் இந்த இடத்துல போகாதீங்க, இந்த பேங்கை சூஸ் பண்ணிங்களேன் உங்களுக்கு நல்லது இருக்குது அப்படின்னு சொல்வதற்கு சாத்தியக்கூறுகள், நம்மை வழிநடத்துவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அடுத்தது மெயினாக சொல்லணும்னா இந்த சின்னத்திரை பெரிய திரை இருப்பவர்களுக்கு தான் ஆச்சரியமாக விஷயம் என்ன அப்படின்னா, ஏன்னா 10ஆம் வீடு சூரியனுடைய வீடு. அந்த சூரியன் சனிக்கு ஆகாது அப்படின்னாலுமே அவர்களுக்கு நல்ல பணப்பழக்கமும் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தருவதற்கான 2026 அமைந்திருக்கிறது சார். பிரச்சனைகள் எங்கே வேணாலும் இருக்கும் சார், ஆனால் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக நல்லதாக தான் இருக்கும் 2026. தனியாக நம்ம பார்க்குற போது கடகராசியை பார்க்குற போது அந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு குரு 7, 8, 9 கிடையாது சார். 8ஆம் இடத்தில் இருந்தாலுமே குரு நம்முடைய 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால இதுவரைக்குமே நாம் என்ன ஒன்றுன்னா, இது வரைக்கும் இந்த 2025 கொஞ்சம் சுணங்கி வார்த்தையை சொல்லிட்டு இருந்தோம். ஒரு வேலையை எடுக்கணும்னு செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. உள்ளில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு ஃபண்டு போடணும், எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே செய்யணுமா, பண்ணலாமா, வேண்டாமா, இப்படிப்பட்ட சுணக்கங்கள்லாம் இந்த 2026 இருக்காது. நிச்சயமாக நல்லதொரு மேன்மையை தரக்கூடியதாக 2026 விருச்சிகராசிக்காரர்களாக நமக்கு இருக்கும். அடுத்தது இந்த பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்குற போது 7, 8, 9, 10ஆம் இடம். 10ஆம் இடம் சூரியனுடைய வீடு. சூரியனுக்கும் சனிக்கும் கொஞ்சம் 8ஆம் பொருத்தமாக தான் இருக்கும், 7ஆம் பொருத்தமாக தான் இருக்கும். இருந்தாலுமே நமக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், அவர்கள் மூலியமாக நமக்கு ஏற்றத்தை தருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச யாராவது அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள் இருந்தால் அவர்களை பிடிச்சிக்கோங்க. நல்ல ஏற்றம் தருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. அவர்களால் நாம் முன்னேறுவதற்கு நம்மளாலே அவர் முன்னேறலாம். ஏன்னா நம்ம பைசா கொடுக்குறோம்ல, அதனால் அவர்கள் வழிகாட்டுவதற்கு. இப்போது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம் பனிஷ்மெண்ட்டில், வேற ஒருத்தருங்க ட்ரான்ஸ்ஃபர் சவுத் இந்தியா போயிட்டோம் அப்படின்னா அரசியல்வாதி பிடிச்சா எனக்கு திரும்பி வர முடியும். அதற்கான சாத்தியப்பொருள் 2026 நிறைய இருக்குது. அரசியல்வாதியாக இருந்தாலும் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் 2025 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது.
இது தவிர சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன வருது அப்படிங்கிறது நம்ம இண்டிவிஜுவலாக ராசியை பார்க்குற போது, விருச்சிக ராசியை பார்க்குற போது இண்டிவிஜுவல் ராசியை நம்ம பார்த்துக்கலாம். என்னென்ன பிரச்சனைகள் வரும், யாருக்கு என்ன பிரச்சனை வரும், தீர்ப்பதற்கான வழிகள் என்னென்ன, சின்ன வழிகள் ஏதாவது இருக்கா, நமக்கு சின்ன சின்ன மேன்மைகள் தரக்கூடியது ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தனியாக ராசி பலன் அதற்கு அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் பார்க்கலாம். இதற்கு அடுத்தது தனுர் ராசி. நிச்சயமாக சொல்கிறேன் சார், நல்ல ராசிகளில் 2026 மனம் கோணாமல் நடக்கக்கூடிய ராசிகளில் ஒன்று, பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ராசிகளில் ஒன்று, நினைத்ததை சாதிக்கக்கூடிய ராசிகளில் ஒன்று 2026 தனுர் ராசி. எதை நாம் சிந்தித்து செயல்படுகிறோமோ அதுக்காக எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு வேலையை செய்யக்கூடாது. சாதாரணமாக அப்படி செய்ய மாட்டோம். அது இல்லாமல் நிதானமாக செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள், 4ஆம் வீட்டில் சனி இருக்கிற போது நம்ம எடுத்த காரியங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதாவது வீடு கட்டணும் அப்படின்னா தயக்கம் வரும், அது எடுத்த உடனே சில சங்கடங்கள் வரும். அந்த மாதிரி வரக்கூடிய காரியங்கள் இருந்தாலுமே ஃபைனல் ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக அற்புதமாக இருக்கக்கூடியதாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது தனுராசிக்காரர்களுக்கு. தனுராசிக்காரர்களுக்கு உறவினர்களும் நண்பர்களும் நிச்சயமாக நல்லதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சார் 3ஆம் இடத்துல ராகு, சனியுடைய வீட்டில் ராகு இருக்காருன்னு சொன்னாலுமே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இருந்தாலுமே அந்த இடம் சனியனுடைய வீடு தான். அந்த சனி குருவால் பார்க்கப்படுகிறார். அவருடைய வீடு குருவால் பார்க்கப்படுகிறது. அதனால் நாம் தான் உயர்ந்திருப்போம். நாம் உயர்ந்திருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் பொறாமைப்பட்டாலுமே அந்த பொறாமையை நம்மகிட்ட வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு எஸ்பெஷலி இருக்குது. உறவினர்களால் நமக்கும் நன்மை தரக்கூடியதாகத்தான் 2026 அமைஞ்சிருக்கிறது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகும், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது, விட்டு கொடுப்போம் கெட்டு போவதில்லை. அடுத்தது மெயினாக 6க்கும் 11க்கும் உடைய சுக்கிரன். அதாவது நமக்கு பணப்புழக்கம் எப்படி இருக்கும், சின்னத்திரை பெரிய திரை இருப்பவர்களுக்கு எப்படி இருக்கும், 5ஆம் வீட்டுக்குடையவனான 5க்கும் 12க்கும் உடையவனான செவ்வாயினுடைய மூமெண்ட் இருக்குச்சே ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் சார். பிஸ்னஸ் என்னென்ன பிஸ்னஸ்னால் நிலம் நீர் சம்மந்தப்பட்டு ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், ஒரு மீன் வளத்துறை, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்லாம் இருக்கிறது நிறைய ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அந்த ஃப்ளக்சுவேஷன் நமக்கு தேவையானது. சில சந்தர்ப்பங்களில் எதிர்பார்க்காது வந்து சேரும், போனஸ் வரும். சில சந்தர்ப்பங்களில் எதிர்பார்க்கறது வராது. 2027 அப்படி ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்கும்போது சிறிதும் சந்தேகம் இல்லை. ஆனாலும் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தீர்க்கமான முடிவுகளாக இருக்கும். ஏன்னா நிதானித்து சிந்தித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் தீர்க்கமான முடிவுகள். அதனால் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் ஏராளம். பிரச்சனைகள் என்னென்ன, எப்படிப்பட்டு வரப்போகிறது, அந்த பிரச்சனை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இண்டிவிஜுவலாக நம்ம ஒவ்வொரு வரக்கூடிய காணொலிகள் இருக்குது. அதில் தனுராசிக்கு வரக்கூடிய காணொலியில் பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.